ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாவேரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸு ஸோ ஐடி இல்லாமல் நான் ஐடி இல்லாமல் ரெண்டு ரோலுக்குமே அப்ளை பண்ணி ஆல் வேக்கண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது டேரெக்டாக இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கின் டிரைவ் தான். ஸோ இது எங்கே நடக்குது, ஸோ என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஆக்சுவலி எக்ஸாவேரில் என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து ஐடிலையும் வரும், ஸோ நான் ஐடியில் வரும். ஸோ எந்த டொமைன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அங்கே டேரெக்டாக போய் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க கம்பெனி நேமும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸாவேர் டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், கன்னடா அண்ட் ஹிந்தி. தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரியர்ஸ் ஆர் நாட் கன்சிடர்டு, ஸோ அரியர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நோட்டீஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இமீடியட் ஜாயினர்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ இன்டர்வியூ வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஸோ எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், சென்னை இசேஸ் ஐடி பார்க், தென் கேட் 2, தென் 3rd floor, phase 2 pallavaram 200 feet ring road, then MNC Nagar exit, then பார்த்தீங்கன்னா MNC Nagar extension Thoraipakkam சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபைல் எந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக போகலாம். தென் 6 months ஆஃப் பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ஒரு சாலரியாக இருக்கும், 6 month எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஒரு சாலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன், ஷுட் பி குட் கிராமர், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொனவுன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே வந்து நீங்கள் கிராமர் அண்ட் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொனவுன்சேஷன்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு இமீடியட் ஜாயினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் 5 days வித் 2 days ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் வந்து 5 days இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. எந்த வீக் ஆஃப் வந்து எந்த 2 days வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2 நாள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் ரெஸ்யூம் த்ரூ வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லிங்க்ல எதுவும் கொடுக்கல, ஸோ வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்டட் பர்சன் வந்து விவேக் அண்ட் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கன்னடா அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் வாய்ஸ் ப்ராசஸ், கஸ்டமர் சப்போர்ட், வாய்ஸ் ப்ராசஸ், அவுட்பவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பேசிக்காக அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கம்பெனியோட அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை அட்ரஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து இங்கே சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்னை அட்ரஸ் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வாக்கின் போகணும். ஸோ அங்கே வாக்கின் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேக்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நான் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாகின் டு அப்ளை கொடுத்துட்டு ஸோ அப்ளைட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அப்ளை அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளைடுன்னு ஒரு பட்டன் வரும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஃபர்தராக கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. தென் இவங்களோட காண்டாக்ட் நம்பரையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22 27 வரைக்கும் இந்த வாக்கின் டிரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23. ஸோ கம்மிங் சண்டே வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக இவங்களே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லை நான் வந்து டேரெக்டாக வாக்கின் போய் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா 22 27 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டேரெக்டாக போய் வாக்கின் அட்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கான ஜாப் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபர்தராக ரெஸ்யூம் ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இது எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை வந்துட்டு யாரை காண்டாக்ட் பண்ணுறது, இல்லை எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.